இந்த வீடியோவில் தேவ மாதாவினால் ஜெபமாலை ஜெபிக்கிற நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட 15 வாக்குறுதிகளை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஜெபமாலை ஜெபிக்கிறவர்களுக்கு விளையக்கூடிய 15 நன்மைகளை மாதாவே கொடுத்துருக்கக்கூடிய அந்த 15 நன்மைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 15 வாக்குறுதிகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதை பார்க்கும்போது நம்மளுடைய மனசில் ஒரு வேலை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்மளுடைய மனசில் இது என்னுடைய வாழ்வில் எதுவும் நிறைவேறுவது போல் தெரியலையே, மாதா கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் நானும் ஜெபமாலை ஜெபிச்சுட்டு தான் இருக்கேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்துச்சு அப்படின்னாக்க கண்டிப்பாக நம்ம உறுதியாக சொல்ல முடியும், இந்த ஜெபமாலையில் இதோடைய மேக்கில் இதனுடைய டிசைனில் எந்த ஒரு தவறும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா இதை செய்தது மூவர் இறைவன், அதை கொடுத்து அனுப்பிவிட்டது தேவ மாதாவின் கரங்களினால். அப்போ தேவ மாதாவும் மூவர் இறைவனும் தவறு செய்ய வாய்ப்பில்லை அப்படின்னாக்க கண்டிப்பாக இதை ஜெபமாலை ஜெபிக்கிற நம்மளுடைய நோக்கத்திலும் நம்ம ஜெபிக்கிற முறையிலும் தான் தவறுகள் இருக்கும். அதனால் இந்த 15 வாக்குறுதிகளை பார்த்த பின்பாக இந்த வீடியோட இறுதியில் அப்போ நம்ம சரியான முறையில் சரியான நோக்கத்தில் எப்படி ஜெபமாலை ஜெபிக்கணும் அப்படின்ற அந்த 5 சரியான முறைகளை நம்ம இப்போ இந்த வீடியோட கடைசியில் பார்ப்போம். இப்பொழுது இந்த ஜெபமாலையினுடைய அந்த 15 வாக்குறுதிகளை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த 15 வாக்குறுதிக்கு சரியான ஆர்டர்ஸில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி மாறி மாறி தான் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் முதல் வாக்குறுதி, இதுதான் இரண்டாவது வாக்குறுதின்னு சரியான ஆர்டர் இல்லை. இப்போ நம்ம பார்க்க போகிறது எங்களுக்கு ரொம்ப பிடித்த அந்த ஆர்டரில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாக்குறுதிகளை 3ஆக நம்ம பிரிக்கலாம். முதல் 8 வாக்குறுதிகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க ஜெபமாலையை உண்மையாக சரியான முறையில் ஜெபிப்பவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் 8 வாக்குறுதிகள். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு 2 வாக்குறுதிகள் ஜெபமாலை பக்தியை பரப்புகிறவர்களுக்காக மாதா கொடுத்த வாக்குறுதி, அது 2வது பிரிவு. 3வது பிரிவு மொத்தம் 8, அதுக்கப்புறம் ஒரு 2, 10 முடிஞ்சிருச்சு. கடைசியாக இருக்கக்கூடிய 5 இது இந்த 3வது பிரிவில் வருது. இந்த 5 வாக்குறுதிகள் எதை குறித்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம அடிக்கடி ஒவ்வொரு அருளிந்த மறை ஜெபத்திலும் வேண்டக்கூடியது, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும். அப்பொழுது இந்த கடைசி அந்த 5 வாக்குறுதிகள் நம்மளுடைய இறப்பின் வேலையிலும் இறந்த பிற்பாடு நம்மளுடைய மறுவாழ்வுக்கு சம்மந்தப்பட்ட 5 வாக்குறுதிகளாக இருக்கிறது. ஸோ ஜெபமாலையில் ஜெபிக்கிறவர்களுக்காக மாதா கொடுத்த இந்த 15 வாக்குறுதிகளை நம்ம 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். அந்த 15 வாக்குறுதிகளை எங்களுக்கு பிடிச்ச ஆர்டரில் இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம். தேவமாதா கொடுத்த முதல் வாக்குறுதி, ஜெபமாலை ஜெபிப்பவர்கள் எனது மக்கள், எனது ஒரே மகன் இயேசுவின் சகோதர சகோதரிகளாக இருப்பார்கள். அப்போ மாதாவுடைய பிள்ளைகளை நம்ம இருக்கணும், மாதாவுடைய பொண்ணாக மாதாவுடைய பையனாக நம்ம இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா, மாதாவை நம்ம அம்மான்னு சொல்கிறோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக நம்ம ஜெபமாலை ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் மட்டுமே நம்ம மாதாவை அம்மான்னு சொல்ல முடியும், ஆண்டவர் இயேசுவை என்னுடைய சகோதரனாக நம்ம சொல்ல முடியும். அப்போ மாதாவை நம்ம அம்மான்னு சொல்லணும்னா ஜெபமாலையை சரியான முறையில் அதுவும் ஜெபிக்க வேண்டும். அந்த சரியான முறையை இந்த 15 வாக்குறுதிகள் பார்த்ததுக்கப்புறம் எப்படி ஜெபமாலையை சரியான நோக்கத்தோடு சரியான முறையில் ஜெபிக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மாதா கொடுத்த 2வது வாக்குறுதி, ஜெபமாலையை ஜெபிப்பவர்கள் தூய வாழ்விலும் நற்செயல்களிலும் வளர்வர். ஜெபமாலை உலக பற்றுதலிலிருந்தும் அதன் நிலையற்ற பொருட்களிலிருந்தும் ஆன்மாவை விடுவித்து விண்ணகத்தை நோக்கி அதனை உயர்த்துகிறது. ஜெபமாலையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 வாக்குறுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த 2 வாக்குறுதி தான். ஒன்று, மாதாவுடைய பிள்ளைகளாக இருப்போம் நம்ம ஜெபமாலை ஜெபிச்சோன்னா. 2வது, ஜெபமாலை ஜெபிக்கிறவங்க தூய வாழ்வில் வாழ்வோம், நம்ம பரிசுத்தமாக வாழ ஆரம்பிப்போம், நல்ல ஒரு கிறிஸ்துவ வாழ்வை ஆரம்பிப்போம், நற்செயல்களில் வளருவோம். நற்செயல்கள்னா வர்ச்சூஸ், அதாவது 4 முக்கியமான வர்ச்சூஸ் இருக்கிறது. ப்ரூடன்ஸ், ஜஸ்டிஸ், ஃபார்ட்டிடியூட், டெம்பரன்ஸ். அதாவது விவேகம் ப்ரூடன்ஸ், ஜஸ்டிஸ் நீதி, ஃபார்ட்டிடியூட் துணிவு, டெம்பரன்ஸ் நிதானம். இந்த 4 ஒற்றுனது தான் மற்ற தூய ஆவியானவர்களுடைய, இந்த 4 கீழே தூய ஆவியானவர்களுடைய அந்த 12 கொடைகளை நாம் கொண்டு வரலாம். அன்பு, அமைதி, பொறுமை, கனிவு, நன்னயம், விசுவாசம், தாழ்ச்சி, இச்சையடக்கம், தாராள நீதி ஆகிய இந்த கனிகள் எல்லாத்தையுமே நம்ம இந்த 4 நற்பண்புகளுக்கு கீழே கொண்டு வந்துடலாம். தூய ஆவியானவருடைய கனிகளை தந்து நற்பண்புகளில் வளர்ந்து பரிசுத்தத்தில் வளர்ந்து, அது மட்டும் இல்லை உலகத்தினுடைய பற்றுதல், உலகத்தின் மேலே கவர்ச்சி இருக்குதா, பாவத்தின் மீது நமக்கு இன்னும் நாட்டம் உள்ளதா, அதிலிருந்து நம்மை விடுவித்து விண்ணகத்தை நோக்கி நம்ம ஆன்மாவை உயர்த்தக்கூடியது. இதிலெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கா, இதிலேருந்து விடுவிச்சு நம்மளை உயர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வாக்குறுதியை மாதா சொல்கிறாங்க. நீங்கள் ஜெபமாலை ஜெபிச்சிங்கன்னா நற்பண்புகளை வளர்வீங்க, தூய்மையில் நீங்கள் வளர்வீங்க, உலகத்தின் பட்டுதலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
மூன்றாவது வாக்குறுதி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தேவையான வாக்குறுதி. மாதா சொல்கிறாங்க, ஜெபமாலை நரகத்திற்கு எதிரான கவசம், இது தீமைகளை அழிக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சாத்தானை வெளியே விரட்டணும் அப்படின்னாக்க தொடக்க நூல் 3:15 தெளிவாக கூறுகிறது, தேவமாதாவை உள்ளே வர வைத்தால் தேவமாதாவின் எதிரியாக சாத்தான் வெளியே உதைத்து தள்ளப்படுவான். அப்போது நரகத்திற்கு எதிரான கவசம் தீமைகளை அழிக்கணும், சாத்தானை அழிக்கணும். நம்மளோட வாழ்வில் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய பலவீனத்தினாலேயோ, நம்மளுடைய பாவத்தினாலேயோ, நம்மளுடைய முட்டாள்தனமான செயல்களினாலேயோ, கடவுளை விட்டு விலகுனதுனாலேயோ, திருச்சபையின் திருவருள் சாதனைகளிலிருந்து அருள் வாழ்வில் ஸ்டேட் ஆஃப் கிரேஸில் இல்லாமல் இருப்பதனால, சாத்தானுக்கு அங்கங்கே எங்கேயாச்சும் டோரை ஓப்பன் பண்ணி இடத்தை கொடுத்துருப்பதுனால தான் நம்மளுடைய வாழ்வில் தடைகளும் முன்னேற்றத்திற்கு தடைகளிலும் நிறைய நோய்களிலும் பிரச்சனைகளிலும் நம்ம மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். அப்போ இதிலிருந்து விடுதலை பெறணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக தீமைகளை அழிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி மாதா சொல்கிறாங்க. அப்படின்னா நரகத்துக்கு எதிரான கவசம் அப்படின்னாக்க சாத்தானை இது உதைத்து தள்ளக்கூடிய வல்லமை கொண்டது ஜெபமாலை. இதுதான் மூன்றாவது வாக்குறுதி. ஜெபமாலை நரகத்திற்கு எதிரான கவசம், இது தீமைகளை அழிக்கிறது. நம்மளுடைய பிரச்சனைகளுக்கோ நம்மளுடைய பாவ அடிமைத்தனங்களுக்கோ ஏதாவது ஒரு சின்ன டவுட்டாவது, ஒருவேளை இது ஒரு டயபாலிக் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா, இது சாத்தானால் எனக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது சொல்லி நீங்கள் கொஞ்சம் டவுட் பட்டால் கூட நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம், ஜெபமாலை எடுத்து, அதுவும் ஒரு ஜெபமாலையில் குறைஞ்சது 3 அல்லது 4 ஜெபமாலைகள் ஜெபிக்க ஆரம்பித்தோன்னா கன்ஃபார்மாக நம்ம அதிலிருந்து விடுதலை பெற்றோம் அப்படின்னாக்கா நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இல்லை உடனடி விடுதலை கிடைக்கிறதுனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜெபமாலை ஜெபிப்பதனால கன்ஃபார்மாக நம்ம உறுதி செய்து கொள்ளலாம், இவ்வளோ நாள் இது சாத்தானினால் நரகத்தினால் நாம் ஆட்கொள்ளப்பட்டிருந்தோம், நாம் பாதிக்கப்பட்டு கொண்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளலாம். நான்காவது வாக்குறுதி, ஜெபமாலையை விடாமல் தொடர்ந்து ஜெபிப்பவர்கள் சில விசேஷ வரங்களை என்னிடமிருந்து பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி மாதா சொல்கிறாங்க. இந்த விசேஷ வரங்களை ஆங்கிலத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க சிக்னல் கிரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்னல் கிரேஸ் அப்படின்னாக்க ஒரு விஷயம் நம்மளை வாழ்க்கையில் எப்படி முடிவெடுக்கணும்னு தெரியல அப்படின்னாக்க நம்ம தொடர்ந்து ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 ஜெபமாலைகளை நம்ம மாதா கொடுத்த அந்த 153 அல்லது 203 முழு ஜெபமாலையை நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னாக்க கன்ஃபார்மாக, அதுவும் 4 ஜெபமாலையை கன்ஃபார்மாக நம்ம ஜெபிச்சோம் அப்படின்னாக்க அந்த சிக்னல் கிரேஸஸ் பார்ப்போம். சிக்னல் கிரேஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபாதர் சேட் ரிப்பர்கர் உலக புகழ் பெற்ற எக்ஸாசிஸ்ட் அதுக்கான விளக்கத்தை கூறுகிறார். சிக்னல் கிரேஸ் அப்படின்னாக்க இந்த விசேஷ அருள் வரம் அப்படின்னாக்க நம்ம சில நேரங்களில் எந்த ஒரு டைரக்ஷனில் போகிறது, எந்த ஒரு முடிவு எடுப்பது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சரியான தெளிவு இல்லை, கடவுளை விருப்பத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியல நம்மளோட வாழ்வு அப்படின்னாக்க மாத ஏதாச்சும் சின்னதாக ஒரு எளிய முறையில் நம்மளுடைய அன்றாட வாழ்வில் அங்கங்கே சின்ன சின்ன சிக்னல்ஸ் கொடுப்பாங்க, அறிகுறிகளை கொடுப்பார்கள். அறிகுறிகளை கொடுத்து அந்த விசேஷ அருள் வரங்களை கொடுப்பதனால மற்றவங்களுக்கு அது சாதாரணமாக தெரியும். ஆனால் ஜெபமாலை ஜெபிக்கிற நமக்கு நம்மளுடைய மனசில் ஒரு விஷயத்தை மற்றவர்களை சாதாரணமாக பார்க்கக்கூடிய விஷயத்தை நம்மளுடைய மனசில் அதை ஒரு அறிகுறியாக கொடுத்து இந்த டைரெக்ஷனில் போ, இந்த பாதையில் போன்னு சொல்லி நம்மளோட சரியான பாதையை காட்டக்கூடிய அந்த சிக்னல் கிரேஸ் நம்மளுடைய மனசில் அவங்க பேசுவதை நம்மளால் உணர முடியும். முடிவுகளை எடுப்பதற்கும் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து போவதற்கும் மாதா உதவுவார்கள். அதான் அந்த விசேஷ அருள் வரம் சிக்னல் கிரேஸ் என்று நாம் பார்க்கிறோம். இதுதான் 4வது வாக்குறுதி. 5வது வாக்குறுதி, ஜெபமாலை ஜெபிப்பவருக்கு சிறப்பான பாதுகாப்பையும் மாபெரும் அருள் வரங்களையும் வாக்களிக்கிறேன். மாதா சொல்கிறாங்க, ஜெபமாலை ஜெபிக்கிறவர்களுக்கு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன், சிறப்பான பாதுகாப்பை கொடுப்பேன், மாபெரும் அருள் வரங்களை நிறைய கிரேசஸை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மாதா சொல்கிறாங்க. இதை நம்ம யாருடைய வாழ்க்கையில் பார்க்கலாம் அப்படின்னாக்க புனித ஜான் பால் II வாழ்க்கையில், 2ஆம் ஜான் பால் II வாழ்க்கையில் பார்க்கலாம். ஒரு திருத்தந்தையாக இருந்தபோது ஒரு கொலையாளி, ரொம்ப ட்ரெயின்டு ஷூட்டர், தெளிவாக குறிவைத்து புனித ஜான் பால் II சுட்டான். ஆனால் புனித ஜான் பால் II அவருக்கு சிகிச்சை கொடுத்த மருத்துவர்கள் கூறுகிறார்கள், ரொம்ப மெல்லிசான நூல் இடையில் புனித ஜான் பால் II முக்கியமான உடல் உறுப்புகள் தப்பித்ததாக கூறுகிறார்கள். இதை கேட்ட புனித ஜான் பால் II அவருடைய கழுத்தில் உத்திரியத்தை கழுத்த வேண்டாம் என்று அவர் சுடப்பட்ட உடனே அவருடைய செக்ரட்டரிகிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ஆப்ரேஷனுக்கு போகும்போது உத்திரியத்தை கழட்டாராதீங்க அப்படின்னு சொல்லி புனித ஜான் பால் II கூறுகிறார். தேவமாதாவின் மீது 4வது ஒளியின் மறையுண்மைகளை கொடுத்து தேவமாதாவின் மீது பக்தியை கொண்டிருந்த, அளவு கடந்த அன்பை கொண்டிருந்த புனித ஜான் பால் II கூறுகிறார், ஒருத்தனுடைய விரல் அந்த துப்பாக்கியை சுட்டது, ஆனால் இன்னொருத்தரினுடைய விரல் அந்த புல்லட்டினுடைய வலியை வழி நடத்தியது. மாதாவினுடைய விரல்கள் அந்த புல்லட்டை அவருடைய முக்கியமான உறுப்புகளின் மீது படாமல் அது பாதுகாத்ததாக அவர் கூறுகிறார். இதுதான் ஜெபமாலை ஜெபிக்கிறவர்களுக்கு என்னுடைய
பாதுகாப்பை, சிறப்பான பாதுகாப்பை அளிப்பேன்னு சொல்லி மாதா சொல்கிறத நம்ம இவருடைய வாழ்க்கையிலும் பார்க்கலாம். நம்மளும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை பார்த்துருப்போம். அருள்நிதி மரியை ஜெபிக்கும் போது நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லேருந்து தப்பிச்சிருப்போம். மாதா சிறப்பான பாதுகாப்பை ஜெபமாலை ஜெபிக்கிறவர்களுக்கு வழங்குவதாக இந்த 5வது வாக்குறுதியில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாபெரும் அருள் வரங்களை வழங்குகிறார். நம்ம ஜெபமாலை ஜெபிச்சுட்டு போவோம், நிறைய தடைகள் விளங்கும். நம்ம போய் 1 மணி நேரம் செய்யக்கூடிய அந்த வேலைகள் நம்ம போனோன்னே அது நடக்கும். நிறைய அருள் வரங்கள், விசேஷ வரங்கள், இன்டர்வியூ நம்ம நல்லபடியாக அதை நம்ம கடந்து செல்வோம். நிறைய உலக பிரகாரமான அருள் வரங்களையும் ஆவிக்குரிய அருள் வரங்களையும் மாதா அளிப்பதாக இந்த 5வது வாக்குறுதியில் நமக்கு வாக்களிக்கிறார்கள். 6வது வாக்குறுதி, ஜெபமாலையின் வழியாக தங்களை என்னிடம் ஒப்படைக்கிறவர்கள் அழிவுற மாட்டார்கள். அதாவது ஜெபமாலையின் வழியாக நம்மளே நம்ம மாதா கிட்ட, அம்மா நான் என்னையே ஒப்பு கொடுத்துறேன், என்னை நீங்கள் வழி நடத்துங்க, நான் உங்களுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி, உங்களோட அடிமை அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னாக்க நம்ம அழிவுற மாட்டோம் அப்படின்னு சொல்லி மாதா வாக்குறுதி கொடுக்குறாங்க. இதை தான் நம்ம அருளாளரான அகஸ்டின் மரியினுடைய வாழ்வில் பார்க்குறோம். அவருடைய அம்மாவுக்காக தினமும் ஒரு ஜெபமாலை ஜெபிக்கிறாரு. அவங்க அம்மா ஒரு மாறாத ஒரு யூத பெண்ணாக இருக்கிறார்கள், கல்மனம் கொண்ட யூத பெண்ணாக இருக்கிறார்கள். ஆனால் தேவமாதாவின் பரிந்துரையினால் அவங்க சாகும் தருவாயில் அந்த கடைசி நேரத்தில் அவங்க மனமாற்றம் அடைஞ்சு ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவங்களுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி ஒரு நல்ல பரிசுத்தமான மரணத்தை அடைவதை நாம் பார்க்குறோம். அப்போது நம்மளையும் நம்முடைய குடும்பத்தினர்கள் யாராச்சும் அவங்க அழியக்கூடாது, ரொம்ப மோசமான பாதையில் சென்று கொண்டு இருக்காங்க, அந்த பாவத்தின் வழியாக இருக்கலாம், அல்லது உலக பிரகாரமான விஷயங்களில் ரொம்ப மோசமான நிலைமையில் போயிட்டுருக்காங்களா, நம்மளோட வாழ்வு போய் கொண்டு இருக்கிறதா, ஜெபமாலையுடைய நம்மையே நம் மாதாவிடம் ஒப்படைத்தோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக நம்மளை குடும்பத்தினர்களை ஒப்படைத்தாலும் அவர்கள் அழிவுற மாட்டார்கள், நாமும் அழிவுற மாட்டோம். இதுதான் 6வது வாக்குறுதி. அடுத்த 7வது வாக்குறுதி, என் ஜெபமாலை மேல் பக்தி கொண்டிருப்பது மோட்சம் செல்வதற்கான ஒரு பெரிய உறுதிப்பாடாகும். இது ஆங்கிலத்தில் இந்த உறுதிப்பாடை என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க ப்ரீ டெஸ்டினேஷன், அதாவது முன் குறிக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபமாலை யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக மோட்சம் செல்வதற்கான பாதையில் அவங்க ஏற்கனவே இருக்கிறார்கள். மோட்சம் செல்வதற்காக அவர்கள் ஏற்கனவே தேவ மாதாவினாலும் மூவர் இறைவனாலும் முன்குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போது ஜெபமாலை ஜெபிக்கிறது இட்ஸ் எ ப்ரீ டெஸ்டினேஷன். யாராவது ஜெபமாலை மீது ஏற்கனவே நமக்கு இயல்பாகவே அன்பு இருக்குது, அது மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது, ஒரு பாசம் இருக்குதுனாக்க ஏற்கனவே நாம் கடவுளால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் மோட்சம் செல்வதற்காக. இதுதான் 7வது வாக்குறுதி. 8வது வாக்குறுதி கொஞ்சம் ட்ரிக்கியானது, கொஞ்சம் நம்மை கொஞ்சம் அசைக்கக்கூடிய ஒரு வாக்குறுதி. மாதா சொல்கிறாங்க, ஜெபமாலையை ஜெபித்து அதன் வழியாக நீங்கள் கேட்பதை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி மாதா சொல்கிறாங்க. அப்போது நம்மளுக்கு உடனே ஒரு கேள்வி வரும், நம்ம எதை வேணால் கேட்கலாமா, எதை கேட்டாலும் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி. ஆனால் அதற்கான பதில் நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த 2வது வாக்குறுதியில் இருக்குது. நம்ம என்ன 2வது வாக்குறுதி பார்த்தோம், ஜெபமாலை ஜெபிப்பவர்கள் தூய வாழ்விலும் நற்செயல்களிலும் வளர்வர். ஜெபமாலை உலக பற்றுதலிலிருந்து அதன் நிலையற்ற பொருட்களிலிருந்தும் ஆன்மாவை விடுவித்து விண்ணகத்தை நோக்கி அதனை உயர்த்துகிறது. அப்போ உண்மையாலுமே நம்ம ஜெபமாலையை சரியான நோக்கத்தோடு சரியான முறையில் நம்ம ஜெபமாலையை சரியாக ஜெபித்தோம் அப்படின்னாக்க இந்த 2வது வாக்குறுதி நம்ம ஏற்கனவே பார்த்ததே போல் நம்மளுடைய ஆன்மா ஏற்கனவே உலகத்தின் பற்றுதலிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கும். அதன் நிலையற்ற பொருட்களிலிருந்தும் அதன் கவர்ச்சிகளிலிருந்தும் நாம் விடுவிக்கப்பட்டிருப்போம். நரகத்தின் சாத்தானினுடைய அந்த தாக்குதலிலிருந்தும் அவனுடைய அந்த சஜஷன்ஸ் ஆலோசனைகளிலிருந்தும் நாம் விடுவிக்கப்பட்டிருப்போம். அப்போது நம்ம ஜெபமாலையின் வழியாக எதை கேட்டாலும் நாம் பெற்றுக்கொள்வோம். ஏன்னா நம்ம ஜெபமாலையின் வழியாக உலகத்தின் பட்டுதலிருந்து வெளியே வந்துட்டு நம்ம சாத்தானினுடைய ஆலோசனைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டோம் அப்படின்னாக்க நம்ம கேட்பது ஒன்றாக தான் இருக்கும். அது தேவமாதா ஆண்டவர் இயேசுவும் கேட்டாங்க அப்படின்னாக்க, நீ ஜெபமாலையின் வழியே நீ என்ன கேட்டாலும் பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லி மாதா சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் கேட்கக்கூடிய நிலையில் நம்மளுடைய ஆன்மா இருக்கும். சரியான முறையில் ஜெபமாலை ஜெபிச்சோன்னா நம்ம கேட்பது ஒன்றாக தான் இருக்கும். அது என்ன அப்படின்னாக்க, அம்மா நீங்கள் போதும், ஆண்டவர் இயேசு போதும், உங்களுடைய திருவுளம் என்னவோ அது என்னுடைய வாழ்வில் நிறைவேறட்டும், அதை நான் கண்டறிந்து செய்வதற்கு தேவையான அந்த அருளையும் ஞானத்தையும் வல்லமையும் எனக்கு தாங்க, அது போதும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசுவையும் தேவ மாதாவையும் அவங்களுடைய திருவுளத்தை மட்டும்தான் நம்ம கேட்போம். அந்த ஒரு நிலையில் ஜெபமாலை நம்மளுடைய ஆன்மாவை மாற்றிவிடும்.
அதனால தான் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ஜெபமாலையை ஜெபித்து அதன் வழியாக நீங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னா நம்ம கேட்பது ஒன்றாக தான் இருக்கும். அது ஆண்டவரும் மாதாவும் அவர்களுடைய திருவுளத்தை மட்டும்தான் நம்மளுடைய வாழ்வில் கேட்போம். அப்போ நம்மளுடைய சுயநல நோக்கங்களிலும் நம்மளுடைய பேராசைகளிலும் நம்ம தேவையில்லாத நம்ம மனசுக்கு தோணுனதையெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம். ஜெபமாலையை அப்போ சரியாக ஜெபித்தோம் என்றாலே நாம் கேட்கக்கூடிய ஜெபங்களே, நம்ம ஜெபிக்கக்கூடிய நம்மளுடைய விண்ணப்பங்களே மாறிவிடும். நம்ம ஆண்டவரை மட்டுமே கேட்போம். தேவ மாதாவையும் அவருடைய திருவுளத்தையும் தேவமாதாவுடைய திருவுளத்தை மட்டுமே நாம் கேட்க ஆரம்பிப்போம். நம்மளுடைய சுபாவமே மாற ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ஜெபமாலை ஜெபிக்கிறவர்களுக்காக கொடுக்கப்பட்ட 8 வாக்குறுதிகளை இப்போ பார்த்துட்டோம். இப்போ அடுத்து பார்க்கக்கூடிய 2 வாக்குறுதிகள், 9வது மற்றும் 10வது வாக்குறுதி ஜெபமாலை பக்தியை பரப்புகிறவர்களுக்கு. மாதா சொல்கிறாங்க, ஜெபமாலை பக்தியை பரப்புகிறவர்கள் என்னிடமிருந்து தங்கள் தேவைகளில் உதவியை பெறுவார்கள். நம்ம மாதாவுடைய வேலையை செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா, மாதா மீதான பக்தியை பரப்ப ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா, மாதா எல்லா காட்சிகளையும் கேட்குறது ஒன்று தான். ஜெபமாலை ஜெபியுங்கள், பரிகாரங்கள் செய்யுங்கள், பரித்தியாகங்கள் செய்யுங்கள், உபவாசங்கள், உடல் உறுத்தல்கள் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி உலகத்தின் பாவத்திற்காகவும் உங்களுடைய பாவத்திற்காகவும் மனமாற்றத்திற்காகவும் உத்திரிகிற ஆன்மாக்களுக்காகவும் நீங்கள் ஜெபமாலை ஜெபியுங்கள் அப்படின்னு சொல்லி மாதா சொல்கிறாங்க. அப்படின்னாக்கா நம்ம அவங்களுடைய வேலையை, அவங்களுடைய செய்தியை நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க, நம்ம நண்பர்கள், நம்ம கூட வேலை செய்கிறவர்கள், நம்ம சந்திக்கிறவர்கள்கிட்ட ஜெபமாலை ஜெபிக்க சொல்லி நம்ம சொல்ல, அவங்க அந்த ஜெபமாலை பக்தியை பரப்ப நம்ம மாதாவுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய வேலைகள், நம்மளுடைய தேவைகள் எல்லாம் மாதா எடுத்து பார்த்துக்கொள்வார்கள். அது அவங்களுடைய வேலையாகவும் அவர்களுடைய தேவையாகவும் மாதா பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதுதான் இந்த 9வது நம்மளுடைய வாக்குறுதி நம்ம கூறுகிறது. ஜெபமாலை பக்தியை பரப்புகிறவர்கள் என்னிடமிருந்து தங்கள் தேவைகளில் உதவியை பெறுவார்கள். இது நம்ம எல்லாருமே பார்க்கலாம். ஜெபமாலை பக்தியை பரப்ப ஆரம்பித்தோம் அப்படின்னா உண்மையிலே நம்ம ரொம்ப மோசமான நிலைமையில், கைவிடப்பட்ட நிலைமையில், எங்கேருந்தோ விண்ணகத்திலிருந்து, அது உலக பிரகாரமான தேவையாக இருக்கலாம், ஆன்மீக தேவையாக இருக்கலாம், நமக்கு உதவி கண்டிப்பாக நாம் கேட்காமலே வந்து சேரும். 10வது வாக்குறுதி ஜெபமாலை பக்தியை பரப்புகிறவர்கள் அவர்கள் வாழ்நாளிலும் இறக்கும் வேளையிலும் விண்ணக நீதிமன்றம் முழுவதும் அவர்களுக்காக பரிந்து பேச எனது இறை மகனிடமிருந்து அனுமதியை பெற்றுள்ளேன். அப்போ நம்ம வாழ்நாள் வாழும்போதும் நம்ம இறந்த வேளையிலும் விண்ணக நீதிமன்றம் முழுவதும் நமக்காக பரிந்து பேசக்கூடிய, அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா வானதூதர்கள், அங்கே இருக்கக்கூடிய எல்லா புனிதர்களும் நமக்காக பரிந்து பேசக்கூடிய அந்த ஒரு விசேஷ வரத்தை என்னுடைய இறை மகனிடமிருந்து பெற்றுள்ளேன் அப்படின்னு சொல்லி மாதா சொல்கிறாங்க. அப்படின்னாக்க இதை நம்ம பார்க்கலாம். நம்ம ஒரு நாளைக்கு உண்மையிலேயே 3 அல்லது 4 ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது மாதா அந்தந்த காலகட்டங்கள் நம்மளுடைய வாழ்வில் அப்பப்போ யார் யார் தேவையோ நம்ம கண்கூடாக பார்ப்போம். புனிதர்களை நம்ம வாழ்வில் வைப்பார்கள். திடீர்னு ஒரு புனிதரை பற்றி நம்ம கேள்விப்பட ஆரம்பிப்போம். அவங்க மேலே நமக்கு ஒரு அன்பு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அவங்களுடைய கோயிலை திடீர்னு நம்ம கண்டுபிடிப்போம். அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அவங்க செஞ்ச ஒரு விஷயம் நம்மளோட வாழ்வில் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும், ஒரு சிக்னல் கிரேஸாக இருக்கும், ஒரு அரும் அடையாளமாக இருக்கும். நமக்கு அவங்களுடைய பரிந்துரையை மாதா பெற்றுத்தர சொல்லி நம்மளுடைய வாழ்வில் புனிதர்களை அனுப்பி வைப்பார்கள். அப்போ அதை தான் சொல்கிறாங்க, விண்ணக நீதிமன்றம் முழுவதும் நமக்காக பரிந்து பேசும் ஜெபமாலை பக்தியை பரப்புகிறவர்களுக்காக. இதை கண்டிப்பாக நம்ம ஜெபமாலை பக்தி மற்றவர்களுக்கு இதை கேட்ட உடனே, இந்த வீடியோ பார்த்த உடனே நம்ம ஜெபமாலையை ஜெபிக்க சொல்லி மற்றவங்களை அறிவுரை செய்கிறோம், நம்ம அவர்களை அறிவுறுத்துகிறோம், அவர்களுக்கு அதை பற்றி எடுத்து சொல்கிறோம். அப்படின்னாக்க கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்வில் நிறைய புனிதர்கள், புதுசாக நமக்கு தெரியாத புனிதர்கள் எல்லாத்தையுமே மாதா ஏதோ ஒரு வீடியோ மூலியமாகவோ, ஒரு ஃபாதர் மூலியமாகவோ, ஒரு ஆன்மீக நண்பர் மூலியமாகவோ, இல்லை ஏதோ ஒரு துண்டு சீட்டு மூலியமாகவோ புனிதர்களை நம்மளோட வாழ்வில் போடுவாங்க, அங்கங்கே வைப்பாங்க. ஒரு காலகட்டத்துக்கு ஒரு புனிதர் அனுப்புவாங்க, அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்திற்கு ஒரு புனிதர் அனுப்புவாங்க. அவருடைய பரிந்துரையை நமக்கு தருவாங்க, நம்ம அவருடைய வாழ்வை நமக்கு முன்மாதிரியாக தருவார்கள். இதுதான் மாதா வழங்கக்கூடிய ஜெபமாலை பக்தியை பரப்புகிறவர்களுக்காக மாதா கொடுக்கக்கூடிய 2 வாக்குறுதிகள். ஸோ நம்ம இப்போ 10 வாக்குறுதிகள் பார்த்துட்டோம். கடைசி இருக்கக்கூடிய இப்போ பார்க்கக்கூடிய இந்த 5 வாக்குறுதிகள் நம்முடைய இறப்பின் வேலையும் நம்முடைய இறந்த பிற்பாடு நம்முடைய மறுவாழ்வை சம்பந்தப்பட்ட வாக்குறுதிகள். 11வது வாக்குறுதி, மறையுண்மைகளை சிந்தித்து பக்தி பற்றுடன் ஜெபமாலை ஜெபிப்பவன் அகால மரணத்திற்கு ஆளாக மாட்டான். இறைவன் அவனை தண்டிக்க மாட்டார். அருள் நிலையில் வாழ்ந்து விண்ணக வாழ்விற்கு தகுதி பெறுவான்.
அப்போது நம்ம சடனாக ஆக்சிடெண்ட்டில் ரொம்ப அகால மரணத்தை நம்ம அடைய மாட்டோம் அப்படின்னு சொல்லி மாதா சொல்கிறாங்க. ஜெபமாலையின் மறையுண்மைகளை ரொம்ப பயபக்தியோட அன்போட மறையுண்மைகளை சரியாக தியானித்து ஏதோ ஏனோ தானோ ஜெபிக்காமல் மறையுண்மைகளை தியானித்து ஜெபிக்கிறவர்கள் அகால மரணத்திற்கு ஆளாக மாட்டான். ஆண்டவருடைய தண்டனைகளிலிருந்து ஆண்டவர் அவனை தண்டிக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தண்டனைகளிலிருந்து தப்பிக்கலாம். அப்போது நம்ம பாவம் செஞ்சுட்டு மனசில் குற்ற உணர்வு இருக்குது அப்படின்னாக்க கண்டிப்பாக ஜெபமாலை ஜெபிப்பதன் மூலியமாக ஆண்டவருடைய தண்டனைகளிலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம். ஏன்னா நம்ம பரிகாரம் செய்ய ஆரம்பிக்கிறோம். நம்மளுடைய மனமாற்றத்தில் மனமாற்றம் அடையணும் அப்படின்றத நம்மளுடைய செயல்களில் ஜெபமாலை ஜெபிப்பதன் வழியாக நம்ம காட்ட ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் நம்மை தண்டிக்க மாட்டார், அகால மரணத்திற்கு ஆளாக மாட்டோம். அருள்நிலை ஸ்டேட் ஆஃப் கிரேஸில் வாழ்ந்து விண்ணக வாழ்விற்கு தகுதி பெறுவோம். அருள்நிலையில் வாழ்வது தான் கிறிஸ்துவ கத்தோலிக்க வாழ்வினுடைய ரொம்ப ஒரு நோக்கமாக அதனுடைய ஒரு கோலாகவே இருக்கிறது. அப்போது ஜெபமாலை ஜெபிக்கிறவர்கள் அருள்நிலையில் வாழ்வார்கள், ஸ்டேட் ஆஃப் கிரேஸில் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பாக மறையுண்மைகளை தியானித்து பக்தி பற்றுடன் ஜெபமாலையை ஜெபிப்பவர்களுக்கு இந்த வாக்குறுதியை மாதா கொடுக்குறாங்க. 12வது வாக்குறுதி, ஜெபமாலையின் மீது உண்மையான பக்தியை கொண்டிருப்பவன் திருச்சபையின் திருவருள் சாதனங்களை பெறாமல் சாகான். அதாவது நம்மளுடைய கடைசி அந்த நோயில் பூசுதலை கொடுத்து நம்ம பாவ அறிக்கையை செய்து நம்ம மனசில் இருக்கிற எல்லா பாவங்களையும் ஒரு கத்தோலிக்க உருவானவரிடம் பாவ அறிக்கையை செய்து ரொம்ப பரிசுத்தமான அருள் நிலையில் ஸ்டேட் ஆஃப் கிரேஸில் நம்ம திருச்சபையின் திருவருள் சாதனங்களை பெறாமல் இறந்து போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மாதா சொல்கிறாங்க. யாருக்கு? ஜெபமாலையின் மீது உண்மையான பக்தியை கொண்டிருப்பவன், ஜெபமாலை உண்மையாலுமே நேசிக்கிறவர்கள், நேசித்து ஆசாசையாக சொல்கிறவர்கள் கண்டிப்பாக திருச்சபையின் திருவருள் சாதனைகளை பெறாமல் அவர்கள் இறந்து போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மாதா இந்த 12வது வாக்குறுதியில் நமக்கு வாக்களிக்கிறார்கள். 13வது வாக்குறுதி, ஜெபமாலையை உண்மையுடன் ஜெபிப்பவர் இவ்வுலக வாழ்விலும் இறக்கின்ற வேளையிலும் இறைவனின் ஒளியையும் அவரது திருவருளின் பெருக்கினையும் அடைவர். இறக்கும் வேளையில் விண்ணகத்தில் தூயோர் தூய்க்கும் பேரின்பத்தில் அவர்கள் பங்கு பெறுவர் அப்படின்னு சொல்லி மாதா நமக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்க இந்த 13வது வாக்குறுதியில். அப்படின்னா என்ன? ஜெபமாலையை உண்மையாலுமே ஜெபிக்கிறவங்க, ஏதோ ஏனோதானும் ஜெபிக்காமல் உண்மையாலுமே பக்தி பற்றுடன் நம்ம ஜெபிக்கிறவர்களுக்கு மாதா சொல்கிறாங்க இவ்வுலக வாழ்விலும் இறக்கின்ற வேலையிலும். ஏன்னா எல்லா புனிதர்களுமே சொல்கிறாங்க இறக்கின்ற வேலையில் ஒரு படையே தீய ஆவிகள் சாத்தான் நம்மளுடைய எல்லா பாவங்களையும் நம்ம செய்த கடந்த வாழ்க்கையை எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்தி நம்முடைய விசுவாசத்தை இழக்கவும் நம்ம கடவுள் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை இழக்கவும் நிறையா தீய ஆவிகளோட ஒரு படையோட சாத்தான் நம்மளுடைய ஆன்மாவை தாக்குவதற்காக எல்லா புனிதர்களும் காட்சியில் பார்த்துருக்கிறார்கள். அவர்கள் எழுத்துக்களிலும் புத்தகங்களிலும் நமக்கு பதிவிட்டிருக்கிறார்கள். அப்போ நம்மளுடைய இறக்கின்ற வேளையில் இறைவனின் ஒளியையும் அவரது திருவருளின் பெருக்கினையும் நாம் அடைவோம் அப்படின்னு சொல்லி மாதா சொல்கிறாங்கன்னா, இறக்கின்ற வேளையில் ஒருத்தனுக்கு கிடைக்கக்கூடிய ஆறுதல் வேறு எதுவுமே இருக்க முடியாது. திருச்சபையின் திருவருள் சாதனங்களை பெற்றது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல அமைதியான பீஸ்ஃபுல்லான புனிதர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட அந்த அமைதியான சந்தோஷமான மரணத்தை நாம் அடையதற்கான ஒரு வழி ஜெபமாலையின் மீது உண்மையுடன் ஜெபிப்பவர்கள், பக்தி கொண்டிருப்பவர்களுக்கு மாதா இந்த வாக்குறுதியை கொடுக்கிறார்கள். இறைவனின் ஒளியையும் அவரது திருவருளின் பெருக்கினையும் தூயோர் தூய்க்கும் பேரின்பத்தில் பங்கு பெறுவதற்கான அந்த ஒரு பாக்கியத்தையும் ஜெபமாலையை உண்மையுடன் ஜெபிப்பவர்களுக்கு மாதா இந்த 13வது வாக்குறுதியில் நமக்கு வாக்கு தரார்கள். 14வது வாக்குறுதி, ஜெபமாலின் மீது பக்தி உள்ள ஆன்மாக்களை உத்திரிகிற ஸ்தலத்தின் வேதனையை நின்று மீட்பேன் அப்படின்னு சொல்லி மாதா வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு சில புனிதர்களை கூட உத்திரிய ஸ்தலத்தின் வழியாக தான் மோட்சத்தை அடைந்ததாக நாம் ஒரு சில புனிதர்கள் எழுதின புத்தகங்களிலும் அவருடைய எழுத்துக்களிலும் நாம் வாசிக்கிறோம். உத்திரிய ஸ்தலத்தில் நாம் ஒரு நாள் படக்கூடிய வேதனை இங்கே பல ஆயிரம் ஆண்டுகள், பல ஆயிரம் நாட்கள் இந்த உலகத்தில் படக்கூடிய வேதனைக்கு ஒப்பாகும் அப்படின்னு சொல்லி நாம் நிறைய புத்தகங்களிலும் கத்தோலிக்க திருச்சபையின் பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்களிலும் நாம் வாசிக்கிறோம். அப்போ இந்த உத்திரிய ஸ்தலத்தின் வேதனையிலிருந்து மாதா நம்மை இந்த ஜெபமாலை ஜெபிக்கிறவர்களை, அதன் மீது பக்தி உள்ள ஆன்மக்களை மீட்பதாக இந்த 14வது வாக்குறுதியில் நமக்கு வாக்களிக்கிறார்கள். 15வது வாக்குறுதி, என் ஜெபமாலையின் உண்மை புதல்வர்களாக இருப்பவர்கள் பரலோகத்தில் மிகுந்த மகிமையை அடைவார்கள்.
அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, பரலோகத்திலே நிறைய நிலைகள் இருக்குது. எப்படி உத்திரிய ஸ்தலத்திலும் நரகத்திலும் நிறைய நிலைகள் இருக்கிறதோ, அதே போல் பரலோகத்திலும் நிறைய நிலைகள் இருப்பதாக புனிதருடைய எழுத்துக்களிலும் புத்தகங்களிலும் நம்ம வாசிக்கிறோம். அப்போ மாதா சொல்கிறாங்க, என் ஜெபமாலையின் உண்மை புதல்வர்களாய் இருப்பவர்கள் பரலோகத்தில் மிகுந்த மகிமையை அடைவார்கள். அப்போ உயரிய நிலையில் நாம் இருப்போம். எந்தளவுக்கு ஜெபமாலையின் மீது உண்மையான புதல்வர்களாக நம்ம இருக்கிறோம், மாதாவினுடைய உண்மையான புதல்வர்களாக மாதக்கிட்ட எந்த அளவுக்கு நம்ம நெருக்கமான பக்தியை கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அருள் நிலையில் நம்ம வாழ்வோம், பரிசுத்தத்தில் வளரும், ஏற்புடைமையாகும், சாங்டிஃபைங் கிரேஸில் நம்ம வளருவோம். அப்போது பரலோகத்திலையும் நம் மிக உயரிய மகிமை நிறைந்த அந்த நிலையில் நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி மாதா இந்த கடைசி 15வது வாக்குறுதியில் நமக்கு வாக்களிக்கிறார்கள். இதுதான் மாதா ஜெபமாலையை சரியான நோக்கத்தோடு சரியான முறையில் ஜெபிப்பவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறார்கள், இந்த 15 வாக்குறுதி. சரி, இப்போது இந்த 15 வாக்குறுதியும் நம்மளோட வாழ்வில் பெரும்பாலான வாக்குறுதிகள் நம்மளோட வாழ்வில் நிறைவேறணும் அப்படின்னாக்க நம்ம சரியான முறையில் ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பிக்கணும். சரியான முறையில் நம்ம ஜெபமாலை ஜெபிக்கணும். நம்ம ஜெபமாலை ஜெபிக்கிறவர்களை நம்ம செய்யக்கூடிய 5 தவறுகள் உண்டு. முதல் தவறு என்ன அப்படின்னாக்க, நம்ம ஜெபிக்கக்கூடிய 53 ஜெபமாலை முழு ஜெபமாலை அல்ல. மாதா உண்மையாலுமே கொடுத்தது 153 மணி ஜெபமாலைகள். 2002 புனித ஜான் பால் II கொடுத்தது ஒளியின் மறையின்மைகளை கொடுத்ததுனால இப்பொழுது நாம் ஜெபிக்க வேண்டியது 203 மணிகள், குறைஞ்சது 153. அதை தாண்டி நம்மளால் ஜெபிக்க முடியும் அப்படின்னாக்க 203 மணிகள் நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போ 4 ஜெபமாலை காலையில், மதியானம், சாயந்தரம், நைட்டுன்னு ஜெபிச்சோன்னா மட்டும்தான் நம்ம கண்டிப்பாக இந்த 15 வாக்குறுதிகளை நம்ம வாழ்வில் நிறைவேறுவதை நம்ம பார்க்க முடியும். இதுதான் நம்ம செய்யக்கூடிய முதல் தவறு. நம்ம சரியான முறையில் ஜெபிக்கணும்னா 153 மணிகளை அல்லது 203 மணிகளை நாம் ஜெபிக்க வேண்டும். நம்ம டாக்டர் ஒரு வேளை நமக்கு 3 வேளை போட சொல்லி ஒரு மருந்து நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு வேளை மட்டுமே அந்த மருந்தை போட்டுட்டு எனக்கு நோய் நீங்கலை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாக்க, அதை கொடுத்த மருத்துவரிடமும் தப்பில்லை, அந்த மருந்து மேலேயும் தப்பில்லை. அதை சரியாக செய்யாத, அவர்களுடைய பரிந்துரையின்படி நடக்காத நம் மீது தான் தப்பு இருக்கிறது. அதே போல் மாதம் 153 மணிகள் 203 மணிகள் ஜெபமாலையை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாக்க, நம்ம 53 மணிகளை மட்டும் ஜெபித்து விட்டு அதை மருத்துவராகக்கூடிய ஆண்டவர் மீதும் நாம் குறை சொல்ல முடியாது, அந்த மருந்தாகிய ஜெபமாலை மீதும் நாம் குறை சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 ஜெபமாலைகள் ஜெபிப்பதனால் வரக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிந்து கொள்வதற்கான வீடியோவை இந்த சேனலே நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதே போல் தினமும் ஒவ்வொரு நாளும் 4 ஜெபமாலைகளை விடாமல் ஜெபிக்க சாத்தான் வைக்கக்கூடிய அந்த தந்திரங்களை முறியடித்து விடாமல் ஜெபிக்கிறதுக்கு தேவையான ஒரு சில குறிப்புகளை கொண்ட அந்த வீடியோக்கான லிங்க்கையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதே போல் நம்ம ஜெபமாலை ஜெபிக்கும் போது செய்யக்கூடிய இந்த 5 தவறுகளை, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த 5 தவறுகளையும் விலாவரியாக இன்னும் விரிவாக விளக்கக்கூடிய அந்த வீடியோவுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த 3 வீடியோவுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை நம்ம பார்த்து அந்த 5 தவறுகளையும் நம்ம திருத்திக் கொள்ளலாம். 2வது தவறு என்னன்னு அப்படி சுருக்கமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, ஜெபமாலையில் இருக்கக்கூடிய 2 பகுதிகள் உண்டு. வோக்கல் பார்ட் வாய்வழி ஜெபம், 2வது பகுதி மெடிடேட்டிவ் பார்ட் தியான நிலை ஜெபம். இந்த முதல் வோக்கல் பார்ட், இந்த வோக்கல் பார்ட்டில் நம்ம எக்ஸ்பிரஸ் வேகத்தில் ஜெபித்தோம் அப்படின்னாக்க நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படாது. இதை பற்றி நம்ம விரிவாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னாக்க அதற்கான வீடியோவையும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ணி நம்ம வாய்வழி ஜெபங்களை மாதாவை அன்பு செஞ்சு மாதாவோட பிரச்சனை, மாதா நம்ம முன்னாடி இருக்காங்கன்ற விசுவாசத்தோட நம்பிக்கையோட அர்த்தம் புரிஞ்சு, ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் புரிஞ்சு அன்போட விசுவாசத்தோட பயபக்தியோட நம்பிக்கையோடு நம்ம ஜெபிக்கல அப்படின்னா அந்த வோக்கல் பார்ட்டை வாய்வழி ஜெபங்களை ஏனோ தானோ என்று எக்ஸ்பிரஸ் வேகத்தில் ஜெபித்தோம் அப்படின்னாக்க இந்த 15 வாக்குறுதிகள் நிறைவேறுவதை நமக்கு பார்க்க முடியாது. இதுதான் இந்த வோக்கல் பார்ட்டை சரியாக நாம் ஜெபிப்பது தான் நம்ம செய்யக்கூடிய 2வது சரியான வழிமுறை. நம்ம செய்ய தவறுகின்ற தவறாகவும் நாம் பார்க்கலாம். 3வது இந்த மெடிடேட்டிவ் பார்ட் தியான நிலை. இந்த மறையுண்மைகளை சரியாக தியானிக்காமல் ஏதோ வாய்வழி ஜெபத்தை மட்டுமே மூளையையும் மனசையும் பயன்படுத்தாமல் வெறும் வாயை மட்டுமே பயன்படுத்தி நம்ம ஜெபித்தோம், நம்மளுடைய இமேஜினேஷன் கற்பனை திறனை பயன்படுத்தாமல் மறையுண்மைகளை தியானிக்காமல் நம்ம ஜெபித்தோம் அப்படின்னா நீங்கள் ஜெபிக்கிற ஜெபமாலை உயிரற்ற உடலுக்கு சமம் அப்படின்னு சொல்லி மாதா ஜெபமாலையின் ரகசியம்ன்ற புத்தகத்தில் புனித மான்ஃபோர்ட் மாதா கூறியதாக பதிவு செய்கிறார். அப்போது நம்ம மறையுண்மைகளை எப்படி சரியாக தியானிக்க வேண்டும்,
எப்படி இந்த மறைமையை தியானிக்கிறதுனா என்ன செய்யணும் அப்படின்றத தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி விரும்புனீங்க அப்படின்னாக்க, கவன சிதறல் இல்லாமல் மறைமைகளை தியானித்து எப்படி ஜெபமாலை ஜெபிக்கணும் அப்படின்ற அந்த வீடியோவுக்கான லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதே போல் ஜெபமாலை ஜெபிக்கும் போது எப்படி சரியாக மெடிடேட் பண்ணணும், தியான நிலையில் எப்படி ஜெபமாலை ஜெபிக்கணும், புனிதர்கள் எப்படி தியானித்து ஜெபிச்சாங்க அப்படின்றதை அந்த மெடிடேஷன் பண்ணுறதுக்கான சரியான வழிமுறையை தெரிந்து கொள்வதற்கான வீடியோ, விரிவாக தெரிந்து கொள்வதற்கான மெடிடேஷன் பற்றி விளக்கமாக டீட்டெயிலாக தெரிந்து கொள்வதற்கான வீடியோவும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் கொடுத்துருக்குறோம். அதை பார்த்தும் எப்படி சரியாக தியானிக்கணும் அப்படின்றத நாம் தெரிந்து கொள்ளலாம். தியானிக்காமல் நம்ம ஜெபித்தோம் அப்படின்னாக்கா இந்த 15 வாக்குறுதிகளை நம்ம கண்டிப்பாக நிறைவேறுவதை பார்க்க முடியாது. அடுத்ததாக நம்ம செய்யக்கூடிய 4வது தவறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா, ஜெபமாலை ஜெபிப்பதை நம்ம ஒரு வேளை உண்மையிலே நமக்கு நேரம் இல்லை, சூழ்நிலை அமையலை அப்படின்னாக்கா நம்ம ட்ராவல் பண்ணும்போது வரும்போது வேலைகளை செய்யும்போது நம்ம ஜெபமாலை ஜெபிக்கலாம். அது அப்படி தான் ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் புனித மான்ஃபோர்ட்டும் புனித ஜான் பால் II நமக்கு அறிவுரை கூறுகிறார்கள். ஆனால் உண்மையிலே நமக்கு சூழ்நிலை இருந்து நமக்கு ஜெபிக்கக்கூடிய அந்த நேரம் இருந்தும் நம்ம முழங்கால் படியிடாமல் ஜெபித்தோம் அப்படின்னாக்க அந்த ஜெபமாலை கேட்கப்படாது. மாதான் பல காட்சிகளில் தெளிவாக அவங்க கூறியிருக்கிறார்கள். முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதை தான் மாதாவுக்கு பிடிப்பதாக, சரியான ஜெபமாலை ஜெபிக்கக்கூடிய இல்லை எந்த ஜெபத்தை ஜெபிக்கக்கூடிய சரியான உடல் பாவனை அப்படின்னு சொல்லி மாதா கூறுகிறார்கள். அதுவும் குறிப்பாக முழங்கால் படியிட்டு கைகளை விரித்து சிலுவையில் அறைந்தது போல கைகளை விரித்து பரிகார ஜெபமாலை ஜெபிப்பது மாதாவுக்கு ரொம்ப பிடித்த ஒரு முறையாக நிறைய காட்சிகளில் கிபேஹோவில் கொடுத்த காட்சிகள், அடுத்தது பெரினா அப்படின்ற இத்தாலியில் சிஸ்டர் பெரினா கொடுத்த காட்சிகளையும் நம்ம பார்க்குறோம். அப்போது நம்ம ஜெபமாலையை ஜெபிக்கக்கூடிய சரியான முறை 4வது முறை முழங்கால் படியிட்டு ஜெபிப்பது. 5வது நம்ம செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னாக்கா, ஒரு 3 நாள் ஒரு 10 நாள் ஜெபிப்போம், அதுக்கப்புறம் அதை விட்டுடுவோம். இல்லை ஒரு மாதம் ஜெபிப்போம், அதுக்கப்புறம் அதை விட்டுருவோம். மாதா நம்ம இதை பார்த்தோம், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வாக்குறுதியிலே மாதா சொல்கிறாங்க, ஜெபமாலையை விடாமல் தொடர்ந்து ஜெபிக்கிறவர்கள். அப்போ மாதா விடாமல் ஜெபிக்கிறவர்களுக்கு மாதா ஒரு சில அருள் வரங்களை கொடுப்பாங்க, ஒரு சில நன்மைகளை கொடுப்பாங்க. அப்போ நம்ம இந்த 15 வாக்குறுதி ஏன் நிறைவேறலை அப்படின்னாக்க, நம்ம ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பிச்சோன்னே சாத்தா நம்மளை கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே அவனுக்கு டோர் திறந்து விட்டுருக்கிறதுனால லீகலாக அவனுக்கு நம்ம சட்டப்பூர்வமாக அவனுக்கு நம்மளுடைய வாழ்விலும் ஆன்மாவிலும் இடம் கொடுத்துருப்பதுனால துவக்கத்தில் நம்ம ஜெபமாலை ஜெபிச்சோன்னா சாத்தான் திரும்பவும் நம்மை தாக்குவான். அப்போது அது மன ரீதியாகவோ உளவியல் ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ இல்லை உறவுகளிலோ ஏதாவது ஒரு பிரச்சனையோ தடைகளை கொண்டு வரும்போது நம்ம மனசு ஒடிஞ்சு நம்ம எடுத்த முடிவை விட்டு ஜெபமாலை ஜெபிப்பதை நிறுத்தி விடுவோம். இதை நம்ம செய்யவே கூடாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அன்றைக்கி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் 3 ஜெபமாலைகளை முடிச்சிட்டேனா அல்லது 4 ஜெபமாலைகளை நான் ஜெபிச்சு முடிச்சிட்டேனான்ற கேள்வியை கேட்டு அதை முடிக்கலை அப்படின்னா எவ்வளோ உடல் சோர்வு இருந்தாலும் எவ்வளோ மனசோர்வு இருந்தாலும் எவ்வளோ அன்றைக்கி கஷ்டமான நாளாக இருந்தாலும் தூங்கி கொண்டேவாது அந்த நாளை அந்த ஜெபமாலையை எப்படியாச்சும் நம்ம தியானிக்க முடியலனாலும் பரவாயில்ல அந்த ஜெபமாலையை ஜெபிச்சு முடிச்சிடணும். நம்ம சொல்லக்கூடிய மோசமான ஜெபமாலையே சொல்லாமல் இருப்பது தான் மோசமான ஜெபமாலை. அதனால் நம்ம ஒருவேளை சூழ்நிலை மோசமாக இருக்கும்போது நம்ம சிந்தனையை செலுத்த முடியலனாலும் மனசை செலுத்த முடியலனாலும் தியானிக்க முடியலனாலும் எப்படியாச்சும் வாய் வழியாகவாது அந்த ஜெபமாலையை நம்ம ஜெபிச்சு முடிச்சிடும். இல்லைன்னா அடுத்த நாள் நம்ம ஜெபமாலை ஜெபிப்பது தடையாக மாறும், ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். சாத்தான் அதையே பயன்படுத்தி அடுத்த நாள் ஜெபமாலையை குறைப்பான். அப்படியே குறைச்சி ஜெபமாலை இல்லாமல் செய்து விடுவான். அதனால் முடியாத பட்சத்தில் மோசமாக நம்ம சொல்ல முடியலனாலும் கூட ஏதோ அந்த வாயிலிருந்து அந்த வார்த்தையவாது வெளியே வர வச்சு ஜெபமாலையை ஜெபிச்சு முடிச்சிடணும். அதற்காக எல்லா நேரமும் மோசமான ஜெபமாலையை நம்ம ஜெபிக்கக்கூடாது, தியானிக்காமல் ஜெபிக்கக்கூடாது. பெரும்பாலான நேரங்களில் கண்டிப்பாக நல்ல ஒரு ஜெபமாலையை பயபக்தியோடு முழங்கால் படியிட்டு தியானித்து தான் அர்த்தம் புரிஞ்சிச்சு தான் நம்ம ஜெபமாலை ஜெபிக்கணும். ஒரு வேளை அந்த நாள் மோசமாக இருந்து நம்ம உடல் சோர்வு மனசோர்வு இருக்கும்போது ஜெபமாலையை முடிஞ்சளவு ஜெபித்து முடித்தாவது அந்த நாளுக்கான அந்த ஜெபமாலையை நம்ம நிறைவு செய்ய நம்ம முயற்சிப்போம். ஆகவே இந்த 5 தவறுகளை திருத்தி கொண்டு சரியான முறையில் ஆன்மீக நற்பண்புகளை பெற்றுக்கொள்ள ஆவிக்குரிய அந்த ஒரு மகிமையை ஆவிக்குரிய பலன்களை பெறுவதற்காக ஜெபமாலையை ஜெபிக்க அந்த ஒரு நோக்கத்தோடு சரியான முறையில் ஜெபமாலை ஜெபிக்க முயற்சிப்போம். இந்த 15 வாக்குறுதிகளும் கண்டிப்பாக நம் வாழ்வில் நிறைவேறுவதை நாம் காண்போம். ஒரு மாதத்திற்கு ஒரு 9 நாளாவது, ஒரு 21 நாட்களாவது, ஒரு 40 நாட்களாவது, ஏதோ ஒரு நாட்களை ஒரு 3 நாட்களையாவது நாம் குறித்து வைத்து இந்த 5 தவறுகளை பற்றி இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்க வீடியோக்கள் அனைத்தையும் பார்த்து விலாவரியாக
இந்த 5 தவறுகளை பற்றி தெரிந்து கொண்டு அதை திருத்தி கொண்டு சரியான முறையில் சரியான நோக்கத்தோடு ஜெபமாலை ஜெபித்து இந்த 15 வாக்குறுதிகளும் நம் வாழ்வில் நிறைவேறுவதை காண்போம். ஆமேன்.